Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Sum number 6 sin x, sin 2x, sin 3x. Sin x, sin 2x, sin 3x. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த sin x அப்படியே வச்சுக்க போகிறோம். sin 2x into sin 3x இதை வந்து sin a sin b அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. சரியா? இந்த sin x நீங்கள் அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா sin a sin b அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ trigonometry ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? sin a sin bக்கு என்ன ஃபார்முலா வரும்? sin a sin b which is equal to 1/2 into cos of a minus b minus cos of a plus b. ஓகேவாப்பா? sin a sin b ரெண்டுமே சைனு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? half into cos of a minus b minus cos of a plus b அப்படின்னு எழுதுவோம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதில் sin x அப்படியே வச்சுக்க போகிறோம். இதுக்கு பதிலாக இதில் வந்து உங்களுக்கு இது a, இது என்னது b. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 1/2 into cos of a minus b. அப்போ 2x minus 3xன்னு வந்துருமா? சென்டரில் என்ன வருது? மைனஸ் வருது. cos of a plus b. அப்போ 2x plus 3x அப்படின்னு வந்துடும். புரியுதாப்பா இது? இப்போ சொல்லுங்கள். which is equal to sin x. இந்த 1/2 முன்னாடி எழுதிடலாம். 1/2 sin x into cos of இங்கே பாருங்கள் 2x ப்ளஸில் இருக்குது, 3x மைனஸில் இருக்குது. அதாவது 3 ரூபா கடன், 2 ரூபா தான் கையில் இருக்குது. கொடுத்துட்டோன்னா ரிமைனிங் 1 ரூபா நமக்கு என்னது? கடன். சரியா? இப்போ மைனஸ் 1xன்னு எழுதணும். 1xன்னு எழுதினாலும் ஒன்று தான், எக்ஸ்ன்னு எழுதினாலும் ஒன்று தான். சரியா? மைனஸ் காஸ் ஆஃப் 2x + 3x 5x. ஓகேவா? which is equal to 1/2 into sin x. இங்கே பாருங்க cos of minus theta which is equal to cos theta. அதாவது theta மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா cos அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போது cos thetaவாக வந்துடும். இதுவே sin of minus thetaவாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் sin theta அப்படின்னு வந்துடும். அதாவது சைனால் இந்த மைனஸை அப்சார்ப் பண்ண முடியாது. ஓகேவா? இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஆகும்? நமக்கு cos x அப்படின்னு வந்துடும். இந்த மைனஸை காசை அப்சார்ப் பண்ணிக்கும். மைனஸ் காஸ் 5x. ஓகேவா? which is equal to 1/2 மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த sin x வந்து இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே இந்த sin x சொந்தம். ஸோ இதால் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணால் என்ன வரும்? சொல்லுங்கள். ப்ராக்கெட் அவுட் பண்ணிக்கலாம். sin x into cos x, சென்டரில் மைனஸ் இருக்குது, sin x into cos 5x அப்படின்னு வந்துடும். புரியுதாப்பா இது வரைக்கும்? இப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது? sin a cos a அப்படின்னு இருக்குது. இதை cos b அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது என்னது? ரெண்டுமே என்னவா இருக்குது பாருங்கள். இதுவும் x தான், இதுவும் x தான். அப்போ இதுவும் a, இதுவும் a. sin a cos a அந்த ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், sin a cos b. இது x, இது 5x. ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இது எப்படி எடுத்துப்போம்? பின்னு எடுத்துப்போம். சரியா? புரியுதா இது? ஓகே. இப்போ சொல்லுங்கப்பா, trigonometry ஃபார்முலாவில் நமக்கு ஒன்று தெரியும் இல்லையா? என்னது? sin 2a which is equal to என்னது? 2 sin a cos a. கரெக்டாப்பா? இப்படி தான் எழுதுவோம் trigonometryல. sin 2a which is equal to 2 sin a cos a அப்படின்னு எழுதுவோம். பட் இங்கே பாருங்கள், நமக்கு sin a cos a மட்டும்தான் இருக்குது. இந்த 2 இங்கே இல்லை. அப்போது இந்த sin x cos xக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? sin 2x அப்படின்னு எழுத முடியாது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இதை இந்த 2 நமக்கு தேவையில்லை. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் அனுப்பிடுங்க. அப்போ என்ன ஆகும்? இங்கே இன்டூவில் இருக்குது 2. சரியா? sin a கூடயும் cos a கூடயும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடில் போகும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் போகும்போது எப்படி போயிடும்? பையில் போயிடும். இப்போ sin 2a/2 which is equal to
sin a cos a அப்படின்னு வந்துடும். கிளியராக புரியுதா இது? அதை தான் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பதிலாக அப்ளை பண்ண போகிறோம். சரியா? இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது எந்த ஃபார்மு, sin a cos b. இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், sin a cos b which is equal to என்னது, 1/2 into sin of a plus b plus sin of a minus b. கரெக்டாப்பா ஃபார்முலா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது, செகண்ட் ஃபார்முலா இது. ஸோ இதிலிருந்து தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். அண்ட் இது வந்து sin a cos b ஃபார்முலா. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், which is equal to half into sin a cos a. என்ன ஃபார்மு, sin 2a/2ன்னு எழுதணும். சரியா? ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம எழுத போகிறோம். இப்போ நமக்கு sin 2x/2 அப்படின்னு கிடச்சிரும். சரியா? சென்டரில் மைனஸு, இது என்னது, sin a cos b. இப்போ எப்படி எழுதணும், 1/2 into sin a plus b plus sin a minus b அப்படின்னு எழுதணும். இப்போ சொல்லுங்கள், 1/2 into sin a plus b. a வந்து x, b வந்து 5x. ஓகேவா? ப்ளஸ் sin a minus b, sin a minus b. ஓகேவா? இதரையும் கிளியராக புரியுதாப்பா? இந்த ப்ராக்கெட் எதுக்காக போடுறோம், இந்த 1/2வும் இந்த ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் சொந்தம். அதனால தான் என்ன பண்ணுறோம், இங்கேயும் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். கிளியராக புரியுதா? இந்த ப்ராக்கெட் போடுறதெல்லாம் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடும் சம்மு. சரியா? ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக எழுதுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டேர்ம்லையும் 1/2 இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் இந்த 1/2 சொன்னோம். ஸோ எல்லாத்துலேயுமே 1/2 இருக்குது. ஸோ 1/2 வெளில எடுத்துடலாம். இப்போ என்ன வரும், ஆல்ரெடி இங்கே ஒரு 1/2 இருக்குல்ல, இங்கே உள்ளே இருந்து ஒரு 1/2 வெளில வருது. அப்போ என்ன ஆகிடும், 1/2 into 1/2 1/4 ஆகிடும். கரெக்டாக? இன்ட்டு sin 2x, இங்கே சென்டரில் மைனஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, sin x plus 5x என்ன வரும், 6x வந்துருமா? இந்த ப்ராக்கெட் எடுத்துடாதீங்க. ஓகேவா? எதனால, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட் எடுத்துடாதீங்க. ப்ளஸ் sin ஆஃப், இங்கே பாருங்கள், x minus 5x அப்படின்னு இருக்குது. minus 5x, 5 ரூபா கடன், 1 ரூபா தான் என்னது கையில் இருக்குது, கொடுத்துருவோன்னா ரிமைனிங் வந்து 4 ரூபா கடன். சரியா? அப்போ -4x. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன சொல்லியிருக்கோம், sin ஆஃப் மைனஸ் தீட்டா, sin ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/4 into sin 2x மைனஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எழுதுங்க. சின்னதாக ஒரே ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனாலும் ஃபுல்லாக சம்மு தப்பாயிடும். சரியா? இந்த ஒர்க்கில் மைனஸ் தீட்டாவில் தானே இருக்குது மைனஸ், அது இங்கே வெளியில் வந்துடும். சரியா? அப்போ -sin 4x அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவாப்பா? இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/4 into sin 2x. இந்த மைனஸு இப்போ உள்ளே போதா, இந்த மைனஸு இங்கே இருக்க ரெண்டு டேர்முக்கும் சொன்னோம், இதுக்கும் சொன்னோம், இதுக்கும் சொன்னோம். அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் உள்ளே போகிறப்போ -sin 6xன்னு வந்துடும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin 4x அப்படின்னு வந்துடும். சரியா? ஓகேவாப்பா? sin x இன்ட்டு sin 2x இன்ட்டு sin 3x, இதை தான் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். கிளியரா? 1/4 இன்ட்டு sin 2x மைனஸ் sin 6x ப்ளஸ் sin 4x அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டகிரேட்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லெட் I which is equal to, இந்த 1/4 கான்ஸ்டன்ட் தானே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த 1/4 டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியில் வச்சுக்கலாம். இன்டகிரல் இதுக்கு ஃபுல்லாக
இன்டகிரேஷன் போடுறோம். ஸோ sin 2x மைனஸ் sin 6x ப்ளஸ் sin 4x dx. ஓகேவா? இங்கே இந்த மூணு டேர்ம்ஸ்க்குமே இந்த 1/4 சொந்தம், இன்டகிரலும் சொந்தம், dxும் சொந்தம். ஓகேவா? இப்போ பிரித்து எழுதிக்கலாமா? 1/4 இன்ட்டு இன்டகிரல் sin 2x dx, சென்டரில் மைனஸ் இருக்குது. தென் 1/4 இன்டகிரல் sin 6x dx. அதே மாதிரி இதுக்கு எழுதுங்க, இங்கே சென்டரில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1/4 இன்டகிரல் sin 4x dx. புரியுதாப்பா இது? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral sin x dx which is equal to என்னது? minus cos x plus c. கரெக்டா? இங்கே பாருங்க, இங்கே 3 ஃபங்க்ஷன்ஸுமே எப்படி இருக்கு? இன்டெக்ரல் sin x dx அந்த ஃபார்மில் தான் இருக்குது. சரியா? இப்போ சொல்லுங்கள். அப்போ I which is equal to 1/4 into இதை இன்டெக்ரேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? sin 2x இன்டெக்ரேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் காஸ் 2x தானே வரும். சைன் எழுதிட்டேன், சாரி. இப்போ சொல்லுங்கள். 1/4 into sin 2x இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். sin x இன்டெக்ரேட் பண்ணால் மைனஸ் காஸ் x. அப்போ இங்கே என்ன வந்துடும்? மைனஸ் காஸ் 2xன்னு வந்துடும். ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. சரியா? இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? பை இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க? 2x இருக்கு இல்லையா? அந்த 2xை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா? இங்கே பாருங்கள், இங்கே 2ன்றது என்னது? கோஷன்ட் ஆஃப் எக்ஸு. சரியா? அது ஒரு கான்ஸ்டன்ட் தானே, அதோட வேல்யூ எப்பவுமே 2 தானே. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகாது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரியா? இந்த எக்ஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? d/dx ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். சரியா? அதனால் இங்கே இன்ட்டு 1 தான் வரும். அதை நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நான் இதில் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து 2 × 1 2ன்னு எழுதிக்கலாம். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் மைனஸ் 1/4 இன்ட்டு இதை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் 6x அப்படின்னு வந்துடும். தென் இந்த 6xை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன வந்துடும்? நமக்கு 6ன்றது கோஷன்ட் ஆஃப் எக்ஸ், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுப்போம். எக்ஸ் என்ன ஆகிடும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 1/4 இன்ட்டு மைனஸ் ஆஃப் காஸ் 4x பை 4 இன்ட்டு 1 வந்துடும். புரியுதாப்பா இது என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு? ப்ளஸ் சி, அதாவது இது மூணுத்தையும் இன்டகிரேட் பண்ணி பொதுவாக என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வரைக்கும் புரியுதா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸை முன்னாடி அனுப்பிடலாம். நீங்கள் பாருங்கள், இங்கே 2 × 1 2 தான். சரியா? 2 × 4 8. ஸோ மைனஸ் 1/8 காஸ் 2xன்னு வந்துடுமா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஓகேவா? இல்லை நம்ம காமனாக 1/4 வெளியே எடுத்துருக்கலாம். ஓகேவா? வெயிட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/4 நம்ம வெளியில் எடுத்துக்கோம். சரியா? இப்போ இங்கே வந்து 4 தான் இருக்குது. இந்த 2 வந்து நம்ம இங்கே பையிலே வச்சுக்கோம். சரியா? இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். இந்த 1/4 அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா வெளியில் தான் நம்ம எடுக்க போகிறோம். எல்லாத்துலேயுமே 1/4 இருக்கு இல்லையா? அதனால் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு காஸ் 6x/6ன்னு வரும் இல்லையா? 6 × 1 6 தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? முன்னாடி வந்துடும். ஸோ மைனஸ் 1/4 இன்ட்டு காஸ் 4x/4 அப்படின்னு வரும் ப்ளஸ் சி. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/4 எல்லாத்துலேயும் காமனாக எடுக்க போகிறோம். அண்ட் எது வந்து ப்ளஸ் டேர்மோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, மைனஸில் உள்ளதை அப்புறமா எழுதிக்கலாம். சரியா? இப்போ சொல்லுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லா டேர்ம்ஸ்லேயுமே வந்து இந்த 1/4 எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது 1/4 இருக்குது, இங்கேயும் 1/4 இருக்குது, இங்கேயும் 1/4 இருக்குது. ஓகே, பட் இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஓகேவா? மூணுமே 2 டேபிளில் வரும். கரெக்டாக? இது 1 டைம்ஸ், அதாவது இது 1 டைம் வரும். 2 வந்து 2 டேபிளில் 1 டைம் இல்லையா? 6 வந்து 2 டேபிளில் 3 டைம்ஸ் வரும்.
அதே மாதிரி 4 வந்து 2 டேபிளில் 2 டைம்ஸ் வரும் கரெக்டாக. அப்போ நம்ம 1/2வையும் காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஆல்ரெடி 1/4 நம்ம வெளியில் எடுக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இப்போது 1/2வையும் வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னாலே உடனே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடணும். சரியா, என்ன இருக்கும் ரிமைனிங்க, இங்கேருந்து இந்த 4 அதாவது பையில் இருக்க 4ம் வெளில வந்துட்டாங்க, 2ம் வெளில வந்துட்டாங்க. இப்போ ரிமைனிங்க மைனஸ் காஸ் 2x இருக்குமா. இப்போ இதில் பாருங்கள், இந்த 1/4ம் வெளில வந்துட்டு இங்கிருந்து 1/2 வெளில வந்திருக்கு. அப்போ அதான் என்னது, 2 × 3 தான் 6, 2 வெளில வந்துட்டு இல்லையா. அப்போ இதில் ஒரு 3 இருக்குது. சரியா, அப்போது ப்ளஸ் 1/3 காஸ் 6x இருக்கும். சரியா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 1/4ம் வெளில வந்துட்டு இதுக்குள்ளே இருந்து 1/2 வெளில வந்திருக்கு. அதாவது 4னா 2 × 2. ஸோ அதில் 1/2 வெளில வந்துட்டுனா இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதலாம், மைனஸ் 1/2 காஸ் 4x அப்படின்னு எழுதலாம். சரியாப்பா, ப்ளஸ் சி. இப்போ ஐ என்ன சொல்லுங்கள், ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 1/8. 4 தான் 8 இல்லையா, 1/8 இன்ட்டு இதில் பாசிட்டிவாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 1/3 cos 6x minus cos 2x minus 1/2 cos 4x plus c. ஓகேவாப்பா, உங்கள் புக் ஆன்சர் எப்படி இருக்குது தெரியுமா, I which is equal to இந்த 1/4 மட்டும்தான் அவங்க காமனாக எடுத்திருக்காங்க, இந்த 1/2 எடுக்கலை. சரியா, அப்போ என்னாகும், இந்த 1/2 வந்து இதில் தான் இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும், மைனஸ் 1/2 cos 2x இருந்திருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் 1/6 cos 6x இருந்திருக்கும். இதெல்லாம் 2 மல்டிப்ளை ஆகிருக்கும் பையில். சரியா, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பை பாருங்கள், அதில் தெரியும் உங்களுக்கு கிளியராக. 1/4 cos 4x இப்படி இருந்திருக்கும் இல்லையா. இது என்ன பண்ணுவோம், நம்ம திருப்பி 1/4 கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அப்போ பாசிட்டிவாக இருக்கிறத முதல்ல எழுதியிருப்போம், அப்புறம் நெகட்டிவாக உள்ளதை எழுதியிருப்போம். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் இப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான், இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். சரியாப்பா, இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா.